சாயிராம். ஓம் சாயிராம். கண்மணியே, நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு, வெற்றியை எட்டிப் பிடிப்பதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். என்னை மறந்து விடாதே. என்மேல் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை பின்னாலிருந்து தள்ளிவிட நன்றியற்ற கரங்கள் 1000 உன்னை சுற்றியிருந்தாலும் உன் முன்னே நின்று நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே என் கண்மணியே. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும். நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய். என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு, துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக்கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. உன் எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடி. நல்லதே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் இருப்பேன். எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியை சந்தோஷப்படுத்தவே உன் அப்பா இருக்கிறேன் என்பதை முழு மனதாக நம்பு. என் அன்பு குழந்தையே, என்னை தேடி வந்த உன்னை எப்பொழுதும் நான் தொலைத்து விடமாட்டேன். நீ என்னை ஆத்மார்த்தமாக நம்பினால் உன் கண்களை மூடிக்கொண்டு கவலைகளையெல்லாம் மறந்து நம்பிக்கையோடு இதை ஒரு நிமிடம் கேள். உன் மனது நிச்சயமாக லேசாகும். இது உனக்காகவே என் கண்மணியே. தவிர்க்காமல் கேட்பாயா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன். உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாயி தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன்.
இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இது உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் சர்வ நிச்சயமாக உண்மைதான். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் இதை நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடைபெற்றால் நீ அதை நம்பிதானே ஆக வேண்டும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது உனக்கு புரியும், உன் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று உனக்கு அப்பொழுது புரியும். அப்பொழுது நீ நம்பிதானே ஆக வேண்டும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன், உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று?
என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள், நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன. உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்து கொண்டு வந்தது. இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான், என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதோ, நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர்.
பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதுவும் இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பியிருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறும். மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும்
எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது, வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானமில்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு, சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. நல்ல செய்தி இந்த மங்களகரமான நாளில் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. வாய்ப்பு வரும் பொழுது வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்து கொள். வாய்ப்பை நீயே உருவாக்கவும் கற்றுக்கொள். உனக்கு என்று வாய்ப்பு தனியாக உருவாக்கப்படவில்லை. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொண்டால்தான் உன் வாழ்வில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டியே பிடித்துவிடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்ற மன உறுதி உன் மனதில் இருக்க வேண்டும். அது போதும். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? குழந்தையே, நீ உன்னில் பார்க்கும் ரூபமாய் அகிலத்தில் அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிரியமே. இந்த உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும், உன்னை விட்டு யார் சென்றாலும் இருந்தாலும், உன் சாயப்பாவாகிய நான், துவாரகாமாயின் தாயாகிய நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷமான வைரம். உன்னை பட்டை தீட்டி வெளிச்சத்தில் உன்னை மிக பிரகாசமாக ஆக்கப்போகும் அந்த தருணத்தை தான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பட்டை தீட்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நானும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. உன்னை சீர்படுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை உனக்கு புகுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல வெற்றி பாதைகளை உனக்கு காண்பிக்க, வாய்ப்பை உனக்கு வழங்க, எல்லாமுமாக துவாரகாமாயின் தாய் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் அண்டவும் அண்டாது, நெருங்கவும் நெருங்க விடமாட்டேன். எனவே கலங்காதே என் பிரியமே.
உன்னில் எப்பொழுதும் வெற்றி என்னும் தீபத்தை நான் உனக்காக ஏற்றுவேன்.